எப்பவுமே நம்ம எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக எப்படி இருக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. எதை பற்றியும் பெருசாக கவலையே படக்கூடாது. எது நடக்குமோ அது நடக்கும். நம்ம என்ன நினச்சாலும் அது நிற்க போகிறதில்ல. அதனால் அதை நினச்சி ஏன் ஃபீல் பண்ணணும்? இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையை இன்றைக்கி சந்தோஷமாக வைக்கணும். நேற்றுக்கு நடந்ததை நினச்சி இன்றைக்கி ஃபீல் பண்ணக்கூடாது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினச்சி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடாது. இயற்கையின் மடியில் பிரிந்து இப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாயிருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து பறந்து. ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்னா யார் தெரியுமா? இவங்க உங்க கூடயே இருந்திருப்பாங்க, உங்களுக்காக எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவங்க உங்ககிட்ட இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிருப்பாங்க. பட் நீங்க ரொம்ப நாள் ஆனாலும் ரொம்ப வருஷம் ஆனாலும் நீங்க எவ்வளவு தூரமா இருந்தாலுமே உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு சேஞ்சுமே இருக்கு, அப்படியே இருப்பீங்க. என்னதான் அவங்க உங்க கூட அந்த டச்லயே இல்லைனாலும் the relationship will be the same. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க நம்மளை எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பாங்க. நமக்கு ஒண்ணுனா கண்டிப்பா அவங்க இறங்கி வருவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், இவங்களை மட்டும் லூஸ் பண்ணிடாதீங்க. இவங்க பிஸியா இருக்கலாம், மேபி ஏதாச்சும் ஸ்டக் ஆகி நிக்கலாம். You need to understand that. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, you are separated by distance but not by heart. சார், ஏதோ வாழ்றதுக்காக சம்பாதிக்கலாம், ஆனா சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக வாழ்ந்துடக்கூடாது சார். சுத்த பைத்தியக்கார பசங்க சார். கொஞ்ச நாள்ல எல்லாம் முத்தி மென்டல் ஹாஸ்பிட்டல் கிடப்பாங்க பாருங்க. பைத்தியக்காரங்க தான் சார். ஏன்னா அவங்க தான் பணம், பதவி, பொண்ணு, பொருள் எது மேலேயும் ஆசை வைக்காம, அடுத்தவனை பார்த்து பொறாமப்படாம, யார் வாழ்க்கையும் கெடுக்காம, எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் கெக்க பெக்கன்னு மனசு விட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியா தெரிஞ்சிட்டு இருப்பாங்க சார். அவங்கள மாதிரி தான் சார் நாங்களும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். You are trying to call is currently busy. Busy in a world that needs no buffering. ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக, இன்னும் சொல்லப்போனால் பேரண்ட்ஸை விட அதிகமாக நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க.